நம்முடைய நிம்மதி முழுக்க அதை சார்ந்து. அது நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். அது மூஞ்சி கருத்துக்கு நமக்கு நிம்மதி போயிடும். பொருள் அது நல்லா ஓடிச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அது ஓடலை அப்படின்னா நமக்கு பிரச்சனை. அப்போ மற்ற விஷயங்கள் நம்மளை இருக்க வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதை நம்ம சார்ந்துடக்கூடாது. சார்ந்துட்டோம் அப்படின்னா அதுல மக்கள் வந்தா இங்க மக்கள் நம்முடைய நிம்மதியில மக்கள் வரும், சந்தோஷத்தை மக்கள் வரும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எது வரைக்கும் நம்ம இன்னொன்னு சார்ந்து இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடைக்காது. அப்போ சார்ந்து இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது நிம்மதியில ஒரு முக்கியமான பங்கு. அப்போ தேவலோகத்திலே ஆனாலும் நம்ம சில மற்ற விஷயங்களை சார்ந்துதான் அங்கேயும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அங்கே கிடைக்கக்கூடிய சுகமும் சந்தோஷமும் மற்ற விஷயங்களை சார்ந்துதான் கிடைக்குது. அப்ப அது நிரந்தரமா அப்படின்னு சொன்னா முடியாது. அப்ப கீதையில சொல்லியிருக்கு, நீ எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே போவ, அங்கே போய் புண்ணியம் தீர்ந்த உடனே க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி, இங்கே தான் வருவேன், கெட்டதை நினைக்கிறேன். அப்போ புண்ணியம் தீர்ந்த போல திருப்பி இங்கே தான் வரணும். அப்போ அங்கே போய் இருந்துக்கிட்டு 4 மீட்டர் இருக்கணும். ஐயோ கவுண்ட் டவுன், ராக்கெட் விடும்போது கவுண்ட் டவுன் மாதிரி தொடுத்துட்டு சீரோ அப்புறம் மீதியா இருக்குது. அது இல்லை, தேவலோகத்துக்கே தேவலோகத்தில் அப்படி சுகம் இப்படி சந்தோஷம் அப்படிலாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம், இங்க விட அமெரிக்கா மாதிரி இருக்குமா இருக்கும். ஆனா அமெரிக்காவில் எவன் எப்போ துப்பாக்கி கொண்டு வந்து கவனிச்சது இல்லை தெரியாது. ஏன்னா எல்லா வீட்டும் துப்பாக்கி லிசிச்சு இங்க அப்படி தைரியமா ரோட்ட தெரியலாம். எப்பவா எவராவது வெடிவிட்டு வைப்பா, பாலவர மதத்தில் சேர்ந்தவன், மற்றபடி நிம்மதியா தான். ஆனா அங்க அப்படி இல்லை, எவன் வேணாலும் எப்ப வேணாலும் வெடிவிட்டு பேசுவான். அப்போ இந்தியாவோட ஒப்பிடும்போது தேவலோகங்கிறது அமெரிக்கா மாதிரி இருக்கலாம். ஆனா அமெரிக்கா கதையும் எவ்வளவு மட்டமோ அதே மாதிரி தான் தேவலோகமும் மட்டம்.